என் அன்பான தமிழக மக்களே, என் அரசியல் பயணத்தின் இந்த முக்கியமான தருணத்தில் உங்கள் பேராதரவுடன் விசில் சின்னத்தை பெற்றதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது வெறும் சின்னம் அல்ல, உங்கள் நம்பிக்கையின் அடையாளம், மாற்றத்திற்கான ஒரு அழைப்பு. இந்த விசில் ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு சத்தம், சாதாரண மக்களின் குரலை ஓங்கி ஒலிக்கும் ஒரு கருவி. இது பாதுகாப்பு, ஊழல் ஒழிப்பு மற்றும் ஒற்றுமையின் சின்னம். விசில் போடு என்ற மக்களின் முழக்கம் இனி நமது வெற்றியின் அடையாளமாக ஒலிக்கும். பிப்ரவரி 2, 2024 அன்று தொடங்கப்பட்டு நமது தமிழக வெற்றி கழகம் இன்று இந்த விசில் சின்னத்துடன் களமிறங்குகிறது. நீண்ட காலமாக நான் இதற்காக தயாராகி வந்தேன். அரசியல் என்பது எனக்கு ஒரு தொழில் அல்ல, இது ஒரு புனிதமான மக்கள் பணி. நமது கட்சி சமூக நீதி, மதச்சார்பின்மை, சமத்துவம், இருமொழிக் கொள்கை மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஊழல் மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு எதிராக நாம் நிற்கிறோம். பாஜகவை ஒரு சித்தாந்த எதிரியாகவும், திமுகவை ஒரு அரசியல் எதிரியாகவும் பார்க்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ஐ ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், நீட் தேர்வை கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களுக்கு எதிரானது என்றும் நான் பகிரங்கமாக விமர்சித்துள்ளேன். அம்பேத்கரியம், பெரியாரியம் மற்றும் மார்க்சியம் ஆகிய இடதுசாரி சித்தாந்தங்களுடன் நமது கட்சி இணைந்து செயல்படும். நமது தொலைநோக்கு பார்வை அனைத்து குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருசக்கர வாகனம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம். ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் இளங்கலை பட்டம் பெறுவதை உறுதி செய்வோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்வோம். கல்வி சீர்திருத்தங்கள், அரசு மருத்துவமனைகளில் மேம்பட்ட உள்கட்டமைப்பு, வெள்ளத் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கை கடுமையாக அமல்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் நான் வலியுறுத்துகிறேன். இவை அனைத்தும் நமது தேர்தல் அறிக்கையில் விரிவாக இடம்பெறும். நமது விசில் சின்னம் வெறும் அடையாளம் மட்டுமல்ல, இது மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் ஒரு வெற்றி சின்னம். இது ஊழலை ஒழிக்கும் ஒரு கருவி, பாதுகாப்பின் சின்னம். விசில் போடு என்பது ஒரு செயல் அழைப்பு, கொண்டாட்டத்தின் தருணம். நமது கட்சிக்கு ஒரு பொதுவான சின்னம் கிடைத்திருப்பது ஒரு பெரிய சாதனை. இது நமது முதல் தேர்தலிலேயே நமக்கு ஒரு பெரிய பலம். எனது அரசியல் பயணம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும், உங்கள் ஆதரவுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். எனது கவர்ச்சியும் மக்கள் செல்வாக்கும் தேர்தல் வெற்றியாக மாறுமா என்று சிலர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் நமது இளைஞர்களின் ஆதரவும், விஜய் மக்கள் இயக்கத்தின் அடித்தளமும் நமது பலம். பாரம்பரிய கட்சிகள் கூட நமது வருகையால் தங்கள் வாக்காளர் தடத்தை தக்க வைக்க முயற்சிக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். இது வெறும் தேர்தல் அல்ல, இது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு போர். இந்த போரில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம். உங்கள் ஆதரவும் நம்பிக்கையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த விசில் சின்னத்துடன் நாம் புதியதோர் தமிழகத்தை உருவாக்குவோம்.